மினிமலிசம் வித் மெமரிஸ் இதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னோட கல்யாண டைமில் வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு நிறையா பாத்திரங்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த பாத்திரங்களில் வந்து வாங்கும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி 2 வீட்லேயுமே ரொம்ப பேசி நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவேன், இவ்வளோ மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன். பட் அப்போவுமே அவங்க கேட்கல. சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னால் இதுக்கு மேலே அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. அண்ட் அன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் வாக் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி மார்னிங் தான். இப்போலாம் வந்து மே வரப்போகுது, சம்மர் வரப்போகிறனால காலையிலே ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. அண்ட் நேற்று வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் மொத்தமாகவே. இதில் வந்து இப்போதைக்கு வந்து பாத்திரங்கள் மட்டும் எடுத்து தனியாக வந்து சார்ட் அவுட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து யோசிச்சிருக்கோம். அப்படியே கொஞ்சமாக வந்து ஐம் ஷிஃப்டிங். பிகாஸ் நிறையா திங்ஸை டிஸ்கார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கிற. கொஞ்சத்துலேயும் இன்னும் நிறையா டிஸ்கார்ட் பண்ணணும், அப்போ தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் டு த வீடியோ, ஃபர்ஸ்ட் யுட்டென்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பானை. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த இருக்கலே. பிகாஸ் இதுதான் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த கரண்டியுமே வந்து அதுக்கு ரொம்ப செட் ஆகும் அண்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக பொங்கல் டைமில் அண்ட் வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேஸ் ஸ்டவ்வில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு பொங்கல், அதாவது நான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற முதல் பொங்கல் வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இதில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ட் சென்டிமெண்டலாகவும் நான் அந்த ஆக்சுவலி அப்படி திங்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருந்தாலும் எனக்கு அதோட கனெக்ட் ஆகிருச்சு. லேடிஸ்க்கெல்லாம் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எனக்கு அது ஆக்சுவலி புரியுது. அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய அண்டா இருக்குது. அது ஆக்சுவலி அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பிளேட்டு, இது பெரிய அண்டாலாம் மூடி வைக்கிற மாதிரி. அண்ட் இது ஒரு க்யூட்டான ஒரு செம்பை விட கொஞ்சம் பெருசு. வெண்பொங்கல்லாம் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து இதில் தான் வைப்பாங்க. அண்ட் சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் பெரிய பானையில் வைப்பாங்க. வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் வைப்பாங்க இல்லையா. ஸோ உப்பெல்லாம் போட்டு கொஞ்சமாக வைப்பாங்க, வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பானை, இந்த குட்டி, இது செம்புன்னு சொல்கிறதா இல்லை பானைன்னு சொல்கிறதா, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சைஸ் அந்த மாதிரியான ஒரு யூட்டென்சில். ஆனால் இதுவுமே வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பெரிய பொங்கல் பானை. இது கோவிலில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து இவ்வளோ பெருசாக வச்சா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். ஸோ வீட்லேயும் அவ்வளோ மெம்பர்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப பெரிய பானை. கோவிலில் வந்து சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் வச்சா கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு பளபளன்னு நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே புதுசு. அண்ட் இதை இன்னுமே வந்து ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. அண்ட் இது ரொம்ப பெரிய பானை. இது முன்னாடியே ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இருந்த பானை. அதை வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்தனால அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டி அப்படியே புதுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிமேலும் அது யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் கேட்டேன், எப்படி பானைலாம் கொடுக்குறாங்க, இது நமக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி லாஜிக்கலாலாம் பேசிகிட்டு இருந்தேன். முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து பானையில் ஸ்டோர் பண்ணுறனால இது அப்படியே வழியாக வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து இது ஒரு சடங்கு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இருக்கட்டும், இனிமேலும் அது யூஸ் பண்ண போகிறதில்லைன்றது தான் ஆக்சுவலி விஷயம். அண்ட் இது வந்து ஒரு பெரிய பானைன்னு சொல்லலாம். இந்த பானை மேபி தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் இது ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்லேயுமே சரி, மோஸ்ட் ஆஃப் தி வீட்டிலலாம் இப்போ வந்து ஆர்ஓ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம். மேபி இதை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இதை வாஷ் பண்ணி திருப்பி அதே மாதிரி நீட்டாக வைக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்றனால நான் வந்து அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருவேன், அவ்வளோதான். அண்ட் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அரிசி பருப்பு அந்த மாதிரி ஏதாவது மேபி போட்டு வைக்கலாம். எனக்கு என்னென்னா வாங்கினதையும் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து எனக்கு அதுவுமே எனக்கு பிடிக்காது. ஸோ வாங்கினதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து எதுக்காவது யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுருக்கேன். பட் என்னென்னு இன்னும் கிளியராக முடிவு பண்ணல. அண்ட் இது ரொம்ப க்யூட்டான பானை. எனக்கு வந்து அந்த பொங்கல் பானை காட்டினேன் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பானை. பட் இதுவுமே அது ஆக்சுவலி இது ஒரு பானை கிடையாது, இது ஒரு குடம். ஆனால் வந்து பித்தளை குடம். பயங்கர வெயிட். ஆக்சுவலி பிளாஸ்டிக்லேயே வந்து என்னால் தூக்க முடியாது, இதெல்லாம் என்னால் சுத்தமாக முடியாது. ஆனால் வந்து இதை வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கிறனால இதை நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். இதை மட்டும் மெமரிஸாக, மற்ற பொருள் என்ன ஆனாலும் இதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அண்ட் இது வந்து பூஜையில் அறையில் வைக்கிறது இருக்கு இல்லையா, முக்காலி, அது ஏதாவது கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இது ஏதாவது விசேஷம் வச்சா கண்டிப்பாக அது மேலே ஒரு கடவுளோட சிலை வைக்கிறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு விளக்கு எண்ணெய் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அதுவுமே யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் இந்த பொருள் வந்து ரொம்ப அப்படியே தங்கம் மாதிரி பளபளன்னு மின்னுது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ரொம்ப பளபளன்னு இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்றனால மேபி கன்சிடர் பண்ணலாம்.
நீங்களாம் வந்து கண்டிப்பாக யாராவது இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி யாருக்காவது பொருள் கொடுப்பாங்க, மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி மொத்த பொருளே இவ்வளோ தான். நான் ரொம்ப கம்மி பண்ணி 2 ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ தான் வாங்கினேன். அவங்க விட்டுருந்தா இன்னும் இந்த ரூமே நிரம்புற அளவுக்கு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணி நான் வந்து வாங்க விடலை. இது உங்களுக்கு நிறையா இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன், அது எனக்கு தெரியல. அண்ட் இதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது மேபி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இது தெரிஞ்சுட்டு யூஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்காமல் கூட இருக்கலாம். அது உங்களோட என்னோட வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பாய்.